அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உவரி கடற்கரையில் செட்டிக்குளம் அரசு பள்ளி என்எஸ்எஸ் மாணவர்கள் களப்பணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் தலைமையில் சுத்தம் செய்தனர். நெல்லை மாவட்டம் செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி என்எஸ்எஸ் மாணவர்கள் சார்பில் உவரி கடற்கரை சுத்தப்படுத்தும் முகாம் செல்வமாதா கோயில் அருகில் நடந்தது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். பள்ளி தலைமை ஆசிரியர் பேசில் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் தேம்பாவணி, பள்ளியின் என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் முதுகலை ஆசிரியை சுமதி, பட்டதாரி ஆசிரியர்கள் அருமை நாயகம், பென்சன் துரை, ஜேசு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற களப்பணியை உவரி பங்கு தந்தை திரு ராஜன் ஜெபம் செய்து தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர் சவுந்தரராஜன் முன்னிலையில் மாணவர்கள் கடற்கரையை சுத்தம் செய்தனர். நிகழ்ச்சியில் ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அந்தோணி அமல்ராஜ், கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ், வள்ளியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் லாசர், திசையன்விளை பேரூராட்சி தலைவி ஜான்சிராணி, திசையன்விளை நகராட்சி செயலாளர் ஜெயக்குமார், உவரி பவன் சிங், ஒன்றிய பொருளாளர் துரைசாமி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சுரேஷ்குமார், வினேஷ்குமார், செட்டிக்குளம் கிளை செயலாளர் சுயம்பு, துரை, ராஜம், வசந்தி, பள்ளி ஆசிரியர்கள் ராஜாமணி, பியூலா, அன்னச்செல்வி, அழகுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா செட்டிகுளம் அரசு மேல்நிலை பள்ளியின் சார்பாக நடத்தப்படுகின்ற நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் ஊவரி கப்பல் மாதா அமைந்திருக்கின்ற திருத்தலத்தில் கடற்கரைகளை சுத்தம் செய்வதற்காக நாட்டு நலப்பணி திட்ட அரசு மேல்நிலை பள்ளி செட்டிகுளம் மாணவர்களோடு இணைந்து முன்னாள் மாணவராகிய சவுந்தரராஜன் என்கின்ற நானும் இந்த பணியில் பங்கு கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு கொள்வது மிகவும் பெருமைப்படுகின்றேன். காரணம், இந்திய திருநாடு என்பது சுகாதாரத்திற்கும் சுத்தத்திற்கும் கட்டுப்பட்டது. உலக வரலாற்றில் உலக நாடுகளோடு இந்திய திருநாட்டை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே என்று சொன்னால், இந்திய திருநாடு என்பது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய தினம் அல்ல, சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே இந்த சுதந்திரத்துக்காக நம் நாட்டிற்காக பாடுபட்ட அருமை தியாக சீலர், நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகள் எண்ணத்தில் உதித்த ஒரு உன்னதமான திட்டம்தான் இந்தியா கிராமப்புறம் முதல் இருக்கின்ற நகர்ப்புறம் வரைக்கும் அனைத்து இடமும் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சுதந்திரத்திற்கு முன்னாலேயே எடுத்து கூறியவர் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள். அந்த அடிப்படையில் நாளைய தினம் மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய ஜெயந்தி இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் மகாத்மா காந்தியடிகள் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் வழியில் ஊவரி கடற்கரையை கடல் மாசுபட்டு இருக்கக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வுக்காகவும் மக்கள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களோடு மாணவர்களையும் இணைத்து இன்றைக்கு கடற்கரையை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம், இதற்கு மேலும் இந்த மாதிரி குப்பை கூலங்கள் இருக்கக்கூடாது. கடல் வளம் செழித்து மேலோங்க வேண்டும். கடல் வளம் செழித்து மேலோங்கி இருந்தால்தான் நாட்டில் அனைவரும் நல்ல முறையில் வாழ முடியும். காரணம், மிகப்பெரிய நீர்நிலை உலகத்தில் கடல் வளம், அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. எனவே கடல் வளத்தில் இருக்கின்ற இங்கே இருக்கின்ற அசுத்தங்களை எல்லாம் நாங்கள் விழிப்புணர்வு நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த பணியை அனைவரும் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். கிராமந்தோறும் சுத்தம் சுகம் தரும் என்று, சுத்தம்தான் சோறு போடும் என்று கிராமத்திலே மிகப்பெரிய முதுமொழி ஒன்று இருக்கின்றது. அந்த அடிப்படையில் செட்டிகுளம் என்கின்ற கிராமத்தில் இருந்து வந்து இன்றைக்கு ஒவ்வொரு மீனவர் கிராமத்தில் கடற்கரையில் இருக்கின்ற அத்துணை தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் நாம் நீக்கி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதற்காக அத்தனை பேருக்கும் நன்றியினை கூறி